உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, மீனத்தில் சனி மற்றும் சுக்கிரன். முதலில் மேசம். 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. குருவின் பார்வையில் இருக்கிறது. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சனியோடு இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஆட்சி கிரகமான செவ்வாய் சூரியனோடு நல்ல நிலையில் இருப்பதால் தைரியமாக செயல்படுவீர்கள். ராகுவும் வெற்றிக்கு துணை புரிவார். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதிய திட்டம் அல்லது பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணைவருடன் நல்ல புரிதல் இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அரசியல் ஆதாயம் உண்டு. சமூக அந்தஸ்து உயரும். புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது அதிக கவனம் வேண்டும். 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். 7.5 சனி தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குரு 3ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தோடு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கவே செய்யும். கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். சந்திராஷ்டமம் 9/3/2026 காலை 9:16 மணி முதல் 11/3/2026 இரவு 9:46 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: மந்திராலய மகானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பு. இதில் வேலைகள், புதிய திட்டங்கள் என மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் அதை விஸ்தரிக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில், பதவி வாய்ப்பு உள்ளது. வருமானத்தில் குறையில்லை. புதிய முதலீடுகள் பற்றிய சிந்தனை வரும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்பு உண்டு. ராசிநாதன் பலம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும். கலைத்துறையிலும் இசைத்துறையிலும் பணியாற்றுபவர்களுக்கு புதிய ஆதாயமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அடிக்கடி உடல் சோர்வு ஏற்படலாம். சர்க்கரை நோய் மற்றும் இருதய பிரச்சனை உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உணவு முறையில் கவனம் வேண்டும். செயல்களில் கவனச்சிதறல் உண்டு. முக்கியமாக மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறு விஷயங்களில் கவனம் இருக்காது. வருமானம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு தவிர்க்க நேரலாம். சந்திராஷ்டமம் 11/3/2026 இரவு 9:47 மணி முதல் 14/3/2026 காலை 9:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். ராசியில் குரு இருந்தாலும் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3இல் அமர்ந்த கேது சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக செய்வார். ராசிநாதன் நன்றாக இருப்பதால் புதாதித்ய யோகம் செயல்படும். அலுவலகத்தில் உள்ளவர்கள் உங்கள் யோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கும் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். கணவன் மனைவி சிறிய உரசல்கள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து அமைதியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நரம்பு தளர்ச்சி, மனதில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும். ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தந்தையுடனான உறவில் மாறுபாடுகள் ஏற்படலாம். முன்கோபம் அதிகரித்து வேலையில் தடைகள் ஏற்படலாம். ராசியில் குரு இருப்பதால் சிந்தனை குழப்பமில்லாமல் இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் 14/3/2026 காலை 9:20 மணி முதல் 16/3/2026 மாலை 6 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது கடகம். இதுவரை அஷ்டமத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சனி 9ஆம் இடத்திற்கு செல்வது மிகப்பெரிய நிம்மதியை தரும். ராசிநாதன் சந்திரனுடைய நிலையால் மனநிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எதையும் அமைதியோடு பதற்றமின்றி கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். சுக லாபாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்ல பலன்களை தரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சாதகமாகும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கும். பணி செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சனி விலகினாலும் அஷ்டம ராசியில் பல கிரகங்கள் இருப்பதால் தடைகளும் குழப்பங்களும் இருக்கும்.
எதிர்பார்க்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் தரலாம். கடன் வாங்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளில் மனக்கசப்புகள் வரும் என்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். தூக்கமின்மை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யும்படி ஆகலாம். பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள். அடுத்தது சிம்மம். அஷ்டமச்சனி என்று நினைக்க வேண்டாம். உடனடியாக அவரால் பெரிய தொந்தரவுகள் எதுவும் வராது. 7ல் ராசிநாதன் இருந்தாலும் ராசியை பார்ப்பது நல்ல அமைப்பு. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு கூட உண்டு. 3-10க்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது நல்ல பலன்களை செய்யும். பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். உஷ்ண நோய்கள் மற்றும் தோல் நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரும பிரச்சனை, அலர்ஜி உள்ளவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படும். தேவையில்லாத போட்டிகளால் மன உளைச்சல் ஏற்படலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களிடம் பேசும்போது ஜாக்கிரதையாக பேச வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். கட்டுப்படுத்திக் கொள்ளவும். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும். அடுத்தது கன்னி. தன குடும்பாதிபதி சுக்கிரன் களத்திரஸ்தானத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த குரு தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணி செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படும். கணக்கு நிர்வாகம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். வருமானம் சீராக இருக்கும். கடன்களை அடைத்துவிடும் வாய்ப்பு உண்டு. ஆன்மீக பற்றுதல் அதிகரித்து திருத்தல யாத்திரை செய்யும் வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம் பலமாக இருப்பதால் முயற்சி செய்பவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைப்பதோடு அரசாங்க அனுகூலங்களும் உண்டு. காரணம், சூரியனும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வயிறு, செரிமானம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். உடற்பயிற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது அல்லது பத்திரங்களை பதிவு செய்யும் பொழுது மிக கவனம் வேண்டும். 6ஆம் பாவகத்தில் புதன் இருந்தால் கடன், சீட்டு, ஏலம், ஷேர் மார்க்கெட் இவற்றின் மூலமாக கடன், வம்பு, வழக்கு இவற்றிலிருந்து ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், உத்தியோகம் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம்: பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் சனியோடு இணைந்திருக்கிறார். 11ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவார். உறவுகளை முக்கியமாக கருதுவீர்கள். தகவல் தொடர்புகளில் முன்னேற்றம் இருக்கும். பொதுமக்களிடம் மதிப்பு கிடைக்கும். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். பழைய கடன் பாக்கிகள் தீரும். சகோதரர்களால் உதவி உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை அல்லது சம்பாதிக்கும் அமைப்பு உண்டு. ஆடைகளை, வாகனங்களை வாங்கும் முயற்சி சாதகமாகும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டு. முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுக்க வேண்டும். தூக்கமின்மை, மன அழுத்தம், பணிச்சுமை அதிகரிக்கும். வீடு, வாகனம் தொடர்பாக எதிர்பாராத சிறிய செலவுகள் ஏற்படலாம். பொறுமையும் சமநிலையும் முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. சொத்து வில்லங்கங்கள் தொடரவே செய்யும். அதை சுமூகமாக முடித்துக்கொள்ள வேண்டும். வழக்கு பிரச்சனைகள் இழுத்தடிக்கும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கிறார். நல்ல சுறுசுறுப்பை தருவார். அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. தன குடும்பஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனை, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். நீண்ட நாள் நிலுவையிலிருந்த வேலைகள் நிறைவு பெறும். அலுவலகத்தில் மற்றும் பொது வாழ்வில் உங்கள் திறமை வெளிப்படும். புதிய நட்பு உருவாகலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். உறவினர்களால் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்களை உபசரிப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். உடல் சோர்வு, தலைவலி போன்றவை ஏற்படலாம். உணவு பழக்கங்களில் அதிக கவனம் தேவை. அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளவும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. காரம், எண்ணெய் உணவு குறைக்கவும். துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடு தோன்றலாம். பொறுமை அவசியம். 9/3/2026 காலை 9:16 மணி முதல் 11/3/2026 இரவு 9:46 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்:
கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அடுத்தது தனுசு. இதுவரை ராசிக்கு 3ல் இருந்த சனி 4ஆம் இடத்திற்கு 6ஆம் தேதி முதல் மாறுகிறார். உடனடியாக இது குறித்து கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகின்றார். சமூக உறவுகள் மற்றும் பயணங்களில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். கல்வி, அறிவுத்திறன் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் சாதக பலன்கள் உண்டாகும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் உயர்வுகள் வர வாய்ப்பு உண்டு. தொழில் வளர்ச்சிக்கான பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும். புதிய சந்திப்புகள், நட்புகள் முன்னேற்றத்தை தரும். சகோதர ஒற்றுமை பலப்படும். தொழில் குறுக்கீடுகள் அகலும். தலைவலி அல்லது கண்களில் சோர்வு ஏற்படலாம். கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். உங்கள் கீழ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஊர் மாற்றம் மற்றும் இடமாற்றத்தை குறித்த சிந்தனை வரும். 11/3/2026 இரவு 9:47 மணி முதல் 14/3/2026 காலை 9:19 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஸ்ரீராமர் வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மகரம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதும் ராசிநாதன் சனி பகவான் உபஜயத்தில் இருப்பதும் உங்களுக்கு அமோகமான ஆற்றலை தரும். பணவரவுகள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் என நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கும். குரு உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும்படியான சூழ்நிலை அமையும். உடல் சோர்வு, முதுகு மற்றும் மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். கவனிக்க வேண்டும். சில திடீர் ஏற்பாடுகளால் செலவுகள் அதிகரிக்கலாம். வார இறுதியில் சில திட்டங்கள் தாமதமடையும். 8க்குரிய சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க அலுவலகங்களில் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். 14/3/2026 காலை 9:20 மணி முதல் 16/3/2026 மாலை 6 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: கோவில்களில் மூலவரை வணங்கிவிட்டு நவகிரகங்களையும் சுற்றி வரவும். அடுத்தது கும்பம். இதுவரை ராசியில் இருந்த சனி ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு நகர்ந்திருக்கிறார். கிரக யுத்தம் நடந்து கொண்டிருந்த ராசியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரகங்கள் நகர்கின்றன என்பதால் குழப்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பெறுவீர்கள். சிலருக்கு தொழிலிலும் உத்தியோகத்திலும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். புதிய திட்டங்கள் மற்றும் வாய்ப்புகள் வரும். ஆனால் கவனமாக முன்னேறுங்கள். குடும்பத்தில் உறவு சிறப்பாக இருக்கும். பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பில் வரலாம். 3/10க்குரிய செவ்வாய் ஜென்மராசிக்கு வரும்பொழுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வீடு, மனை, ஆவணங்களில் இருந்த தடைகள் அகலும். அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. முதுகுவலி, மன அழுத்தம் மற்றும் தூக்க குறைபாடு ஏற்படலாம். மனதை கவலையின்றி வைத்துக் கொள்ளுங்கள். வீணான குழப்பங்கள் வேண்டாம். தியானம் செய்யுங்கள். பிரார்த்தனையை வலுப்படுத்துங்கள். முதலீட்டில் கவனம் தேவை. பகை வீடான கும்பத்தில் சூரியன் பலவீனமாக இருப்பதால் அதிக கோபம், ஆணவம் மற்றும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். பரிகாரம்: அன்னதானம் செய்வதற்கு இயன்ற பொருளுதவி செய்யுங்கள். அடுத்தது மீனம். 6ஆம் இடத்தில் கேது இருப்பதும் ராசியில் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு. உச்சமடைந்த சுக்கிரன் 7வது ராசியை பார்ப்பது குடும்ப உறவுகளில் அமைதியையும் பொருளாதாரத்தில் சற்று முன்னேற்றத்தையும் செய்யும். சனி விரயத்திலிருந்து வெளியேறி இருப்பதால் செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு நிதி நிலைமை சற்று முன்னேற்றமாக இருக்கும். குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் சிறப்பு உண்டு. அடுத்த குறிப்பேச்சு நடக்கும் வரை எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதே நல்லது. வேலைப்பளு அதிகரிக்கும். எத்தனை யோசனை செய்தாலும் கடைசியில் நீங்கள் விரும்பாத சில விஷயங்கள் நடந்து மன வருத்தத்தை தரும். மன அழுத்தம், தூக்க குறைபாடு ஏற்படலாம். விரயங்கள் உண்டு என்பதால் இயன்ற அளவு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பரிகாரம்: நரசிம்மர் பூஜை நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.